முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் 9 தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து விலகும் என்பதில் மாற்று கரு. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் யார்? ஜோதிட புலமை மிக்கவர்கள், கருத்தாக பேசி பிறரை வழி நடத்துபவர்கள், நுண்ணிய நுணுக்கமான கணக்கீடுகளை கொண்டு கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கன்னி ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே 3 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. 2 பெயர்ச்சி சுக்கிரனுக்கு சொந்தமானது. சுக்கிரன் இருவேறு ராசிகளிலே தன்னுடைய பயணத்தை தொடர இருக்கின்றார். சூரியன் ஒரு முறை தன்னுடைய ராசியை இந்த மாதத்திலே மாற்ற இருக்கின்றார். அப்பொழுது நடக்க இருக்கின்றன நல்லது கெட்டது என்னென்ன என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசியை சேர்ந்தவர்களே, இந்த டிசம்பர் மாதம் எதிர்ப்புகள் அகலும், பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தகராறுகள் வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படும், நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாய் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும், எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள், எண்ணப்படி எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறை, உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். பண வரத்து கூடும், தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறை, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், திருமண முயற்சி கைகூடும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள், எதிர்ப்புகள் விலகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள், அலைச்சல் குறை, பயணங்கள் செல்ல நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி முடியும், எதிர்ப்புகள் மறையும், பகை பாராட்டியவர்கள் பகைமையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், மன உறுதி அதிகரிக்கும், மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும், எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும், கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள் இந்த டிசம்பர் மாதம் வீண் அலைச்சலை உண்டாக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும், வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும், எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும், காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும், எடுத்த காரியத்தை திறமையாய் செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும், சுய நம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகும், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் இருந்து எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறலாம்.
தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையிலே செல்லும், சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள், தெய்வீக முயற்சிகள் என்னென்ன? புதன்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனோதைரியம் கூடும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 5, 6 ஆகும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 11, 12, 13 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5 மேலும் 3 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்களுடைய ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து, மேலும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் வெளியிடப்படுகிறது. 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தினசரி கொடுக்கப்படுகிறது. நீங்களும் பெற்று ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். நீங்கள் பெற்ற நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.